கத்திய ஓங்கிட்டான், அடுத்து வெட்டதான் போறான். ஈசாக்குக்கு பயம்தான், ஆனா வெளியே காமிக்கல. ஆபிரகாமுக்கு வேதனை தான், ஆனா வெளியே காமிக்கல. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒண்ணு தெரியும், நான் எலியேசரை கூட்டிட்டு போய் நின்னேன், ஆண்டவர் இல்லைன்னு சொன்னார். நான் இஸ்மவேலை கூட்டிட்டு போய் நின்னேன், அப்ப இல்லைன்னு சொன்னார். ஈசாக்கு பிறந்த உடனே அவரே வந்து சொன்னார், அவன் தான் உன்னுடைய புத்திரன் என்று சொல்லி. நான் ஒருவேளை இப்பொழுது இந்த ஈசாக்கை பலி செலுத்தினாலும், நான் இந்த ஈசாக்கை அக்கினியினால் தகனமே செய்தாலும், அந்த சாம்பலில் இருந்தும் எனக்கு ஈசாக்கை கொடுக்க என் தேவனால் முடியும். அந்த சாம்பலில் இருந்தும் என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற என் தேவனால் முடியும். அந்த சாம்பலில் இருந்தும் என் ரட்சிப்பை கொடுக்க என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. திரும்பி வருவோம்னு சொன்னனால அவன் விசுவாசிகளின் தகப்பன் அல்ல. தன் பையனை பலி கொடுத்தா திரும்பி வரமாட்டான்னு தெரிஞ்சு கத்திய ஓங்குனான்ல, அந்த கீழ்ப்படிதல் அவனை விசுவாசிகளின் தகப்பனாய் நிலை நிறுத்தினது. ஆமென்.